ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஹானர் Huawei மொபைல்ஸில் 4G லைட் ஒன்லி என்கிற ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ங்கிறத சொல்லுவேன். அதுவும் இந்த எப்படி எனேபிள் பண்ணுறத சொல்லிவிட்டு அந்த இதை சொல்லுவேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து அப்போ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவாங்க. இந்த செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்ஒர்க், அதில் மொபைல் டேட்டா, இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு நெட்ஒர்க் மோட், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி 3G தான் கொடுத்துருக்கேன், 3G ஒன்லி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க பார்த்தீங்கன்னா 4G 3G 2G ஆட்டோ, 3G 2G ஆட்டோ, 3G ஒன்லி, 2G ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறதுனா ஆட்டோ, 4G இருக்கிற இடத்துல 4G ஆன் ஆகும், 3G இருக்கிற டைம் 3G, 2G இருக்கிற டைம் 2G, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இது இப்போ 4G ஒன்லி என்கிற ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர் வாங்க. ப்ளே ஸ்டோரில் செட்டிங்ஸ் டேட்டாபேஸ் எடிட்டர் அதை டைப் பண்ணிவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் தான். இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு 96 KB தான் வரும். ஓப்பன் பண்ணிவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் இதில் சப்போர்ட் ஆகாதுன்னு ஒரு மெசேஜ் வரும். அதை ஆல்ரெடி சப்போர்ட் ஆகணும்னு நினச்சேன், பட் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு சப்போர்ட் ஆச்சு. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து அதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ இதை ரோல் அவுட் பண்ணிவாங்க. ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா HW நெட்ஒர்க் மோட் ப்ரிஃபரன்ஸ், இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நேமு. இதில் பார்த்தீங்கன்னா எடிட் வேல்யூ, அதை கிளிக் பண்ணிவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 9,3,2,1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். இதில் அந்த 1 இருக்கிறத 11 சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அது நான் ரெக்கார்ட் பண்ணலை, பட் அதோட ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அது என்னெல்லாம் அதில் ஆப்ஷன்ஸ் வந்துருக்குன்னு. அதில் 4G ஒன்லிங்கிற ஆப்ஷனை மட்டும் எனேபிள் பண்ணிவாங்க. அது 4G யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இதை எப்படி எனேபிள் பண்ணுறத பார்த்தோம். இப்போ நம்ம அதில் இந்த எனேபிள் பண்ணுறதுனால வரக்கூடிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதை பற்றியும் பார்ப்போம். அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நெட்டு 4G மட்டும்தான் கிடைக்கும். 4G ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். 4G நெட்ஒர்க் மட்டுமே கிடைக்கும். எந்த இடம் போனாலும் 4G தான் கிடைக்கும், எங்கே போனாலும் 4G தான். அதை விட்டால் வேறு நெட் சேஞ்ச் ஆகாது, நீங்கள் சேஞ்ச் பண்ணாதான் உண்டு. இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் எதுவுமே வராது. நான் டெஸ்ட் பண்ணிவிட்டேன். இதை எனேபிள் பண்ணிவிட்டு ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபோன் கால்ஸ் எதுவுமே வரலை. நீங்கள் தேவையான மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி இதை யூஸ் பண்ணாதீங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபோன் கால்ஸ் எதுவும் வராது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஏதாச்சும் நெட்டு கேம்ஸ் விளாட்றது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துன்னா மட்டும் இதை ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, மற்றபடி யூஸ் பண்ணாதீங்க. ஆட்டோவில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா 3G ஒன்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எதனாலனா ஃபோன் கால்ஸ் எதுவும் வராது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.